ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்ல ஹெவி ரெயின். அந்த நேரத்தில் வந்து இப்போது வந்து ஒரு ஒரு இன்டீரியர் பார்ட்டில் அதிகமாக யானைகளெல்லாம் இருக்கிற பகுதி தான். ஆனால் நம்ம பகல் நேரத்தில் போகிறனால இருக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு இன்டீரியர் பார்ட், அந்த லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். மழை பெய்யுது நல்லா, எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், அது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். நானும் சான்சோ ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஹாய். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ 2 பேரும் கிளம்பிட்டோம். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இந்த லொக்கேஷனில் என்ஜாய் பண்ணுங்கள். மழை இல்லைன்னா வெளியே காமிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த இது கூட இப்படியே வச்சுக்கோ. எவ்வளோ தொடச்சி விட்டாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே. டவுன்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சீட் பெல்ட் போடுறோம். இப்போ மழையில் வந்து வண்டி டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா யார் எந்த பக்கம் இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் நல்ல வெயிலாக இருந்துச்சு. இப்போ தான் கரெக்டாக இந்த டைம் காணாம மழை வந்துடும். இப்போ நம்ம போகிற பகுதி வந்து அதிகமாக டீ எஸ்டேட்டு வந்து இருக்குது. அதுக்கு அந்த டீ எஸ்டேட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான மக்கள் தனித்தனியாக வீடு கட்டி குடியிருக்கிற இடம். இப்போ அங்கே வந்து சின்ன ரோடு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த இடம் யானைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக போகிறோம். பகல் நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்குது. சரி, அது போகும்போது நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். ஆனால் இங்கே சுத்தமாக மழை இல்லை, சூப்பராக இருக்குது ஏரியா, கிளியராக இருக்குது. இல்லை என்ன செஞ்சோ? ஆமாம், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறியா? ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூராக இருக்குது. நல்லா மழை பேஞ்சிருக்கிறனால ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ உன்னோட ஒப்பீனியன் என்ன சான்சோ, சொல்லுங்க. இப்போ எந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறோன்னு உனக்கு ஒரு கெஸ் இருக்கா? சுத்தமாக தெரியல. இப்போ எங்கே போகிறோன்னு கூட எனக்கு நம்மளுக்கு தெரியும். சரி, எப்படி இருக்குன்னு ஒரு கெஸ் சொல்லு. சின்ன ரோடு தான், ஆனால் அதில் எந்த டவுட்டும் இல்லை. சின்ன ஸ்மால் ரோடு. அப்போது யானை வந்தால் என்ன பண்ணுவாங்க? யானை வந்தால் வண்டியிலேருந்து இறங்கி ஓடிவியா? வண்டிக்குள்ளே தான் இருக்கணும். வண்டிக்குள்ளே தான் இருக்கணும். யானை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? வண்டியில் போகிறோன்னு வச்சுக்குவேன், யானை வருது, என்ன பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். அசையாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லை, வண்டியை ஹார்ன் அடிக்கலாமா, லைட் போடலாமா? ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒன்றும் பண்ணக்கூடாது. எல்லாம் சைலண்ட்டாக அமைதியாக போயிடணும், ஹார்ன் அடிக்கக்கூடாது. குறிப்பாக யானையை பார்க்கும்போது நம்ம அங்கே நின்று என்ன பண்ணக்கூடாது? வண்டியை நிறுத்தி வீடியோ எடுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா?
தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். இங்கே இந்த மலைக்கு பேக் சைடு தான் போக போகிறோம். ஸோ அது நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கலாம். இந்த மலையுடைய பேக் சைடு அந்த பக்கம் நம்ம வந்து இப்போ போய் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே நல்லா தெளிவாக தெரியும் நினைக்கிறதா இந்த மலை தான். சென்சோ நாங்கள் படித்த ஸ்கூல் பார்க்குறேன். அங்கே பாரு மேலே தெரியுது பாரு அந்த பில்டிங். ஸோ இதுதான் இந்த வழியாக தான் நாங்கள் வருவோம். வந்து இங்கே லெஃப்டில் ஒரு சின்ன ரோடு போகும். அதில் தான் நாங்கள் இந்த ரோடு தான் இந்த ஸ்கூலு அங்கே இதுதான். ஸோ இப்போ வர வழியில் இந்த லொக்கேஷன் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது நிலக்கோட்டை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து தான் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அந்த வழியை நான் காமிக்கிறேன். யானை வரும். நம்ம வந்து இப்போ இங்கிருந்தா இது ரைட்டில் போனால் மெயின் ரோடு, நம்ம லெஃப்டில் தான் போக போகிறோம். ஸோ சின்ன ஒரு ரோடு. இந்த பகுதியில் மக்கள் வந்து டீ எஸ்டேட் தான், எல்லாமே டீ எஸ்டேட்டில் தான். இங்கே அவங்களுடைய வாழ்வாதாரமே டீ எஸ்டேட்டு. ஒரு பெரிய முதலாளி கிட்டே இருக்கிற ஒரு டீ எஸ்டேட்டில் இவங்க கூலி தொழிலாளியாக வேலை செய்வாங்க. ஒரு வெள்ளைக்கார காலத்திலேருந்து இந்த இது வெள்ளைக்காரர் காலத்திலேருந்து இதுதான் இங்கே இருக்கிற வழக்கம். யாரும் பெரும் தனி முதலாளிகள் இங்கே இல்லை. அதுக்கப்புறமா பெரிய பெரிய முதலாளிகள் வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து இந்த டீ எஸ்டேட்டை வந்து விலைக்கு வாங்கி அவங்க நடத்திட்டு வந்தாங்க. அதுதான் அந்த ப்ரூக் பாண்டு, ஹிந்துஸ்தான் லீவர் எல்லாம் வந்து அந்த கம்பெனிகள். முதல்ல நீ எதுவும் சொன்னிட்டு இருந்தே, இது கூலிக்கு ஆளு அப்படின்னு. எஸ்டேட்டில் வந்து இப்போ இதுதான் டீ எஸ்டேட். இப்போ ஆப்போசிட்டில் காமிக்கலாம். கூலிக்கு ஆளுன்னா கூலிக்கு ஆள்னா கூலி தொழிலாளிகள்னா அது கீழேயா மேலேயான்னு கேட்குறேன். கீழே. கூலி தொழிலாளிகள்னா அவங்க ரொம்ப கீழே. முதலாளிகள்னா மேலே. ஆமா, முதலாளிகள்னா அவங்க அவங்க வந்து கீழே வேலை செய்யறது தொழிலாளிகள். இதுதான் வித்தியாசம். இப்போ பார்த்தா தெரியும், நம்ம அந்த மலை அங்கிறது பார்த்தா அதோட ஒரு சைடு வியூ தான் இது. இதுக்கு பேக் சைடில் தான் இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டீ எஸ்டேட்டு. பார்க்குற இடம்லாம் டீ தான். இங்கே நின்று ஒரு வியூ காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்துட்ருக்க அந்த மலைக்கு பேக் சைடு தான் நம்ம போக போகிறோம். போலாமா? ஏறி இங்கேருந்தெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வருவாங்க நிறைய பேர். ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப தூரம். சில பேர் இங்கேருந்து நடந்து வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறி வந்து படிப்பாங்க. யார்கிட்டயும் வண்டி இருக்காது,
அன்னைக்கெல்லாம் யார்கிட்டயுமே வண்டியெல்லாம் கிடையாதுடா. அன்னைக்கெல்லாம் எல்லாமே நடக்கணும், இல்லைன்னா பஸ்ஸு தான். ஒரு எஸ்டேட் மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பேண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே மட்டும் பஸ்ஸு எத்தனை பஸ் வரும் இங்கே மட்டும்? ஒரு பஸ் தானே இங்கெல்லாம்? எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யானையா? மலை 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 இருக்கும், யானையும் இருக்கும். ரெண்டும் இருந்தால் ரொம்ப கஷ்டம். யானை வந்து என்ன பண்ணுவாங்க நடுவில்? நான் இங்கே உள்ளே இருக்கப்பா. இங்கே ஒரு இந்த யானை இது போட்டிருக்கு பாருங்க, சாணி. யானை சாணி போட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ரோட்லேயே போட்டிருக்கா கழுவுணும் வண்டி. இப்போ நைட்டு இங்கே வந்து ரெகுலராக நேற்று கூட வந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நேற்று இங்கே தங்கிட்டு போட்டிருக்குன்னு அதான். இந்த வழி வந்துடும் நினைக்கிறேன் மேலே ஏறி. இந்த இடத்துல வேலை கிடைச்சா நீ செய்வியா? எஸ்டேட்ல ஒரு சூப்பர்வைசராவோ? உங்க தாத்தா சூப்பர்வைசர் தானே எஸ்டேட்ல? கிடைச்சா செய்வேன். தாத்தா என்ன வேலை செஞ்சாரு? டி எஸ்டேட்ல சூப்பர்வைசர். அவர் அப்படியே அங்க நின்னுக்குவாரு. ஆளுகளெல்லாம் வந்து வேலை செய்வாங்க, அவங்கள பாத்துக்கணும். அவங்க இலை நிறுக்கிறத வந்து இலை கொடுக்கறத வந்து நிறுத்தி கரெக்டா மேனேஜர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் தாத்தாவோட வேலை, சான்சாவோட தாத்தாவோட வேலை. இப்போ நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது லீவு நாள் அப்படியே போவோம், இந்த எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போய் நாங்களும் கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சுக்கணும். எனக்கெல்லாம் வேலைங்க வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு ஆணை இருந்தால் மட்டும் சொல்லு, அப்பவே காலி இங்கிருந்து. யானை இருக்கு இங்கெல்லாம் ஆணை இருந்தால் நான் இங்கெல்லாம் பண்ணவே முடியாது. ஒன்று இங்கெல்லாம் ஒரு பங்களா இருந்திருக்கு, மேனேஜர் பங்களா அங்கே உள்ள இருக்கு. இது வந்து ராக்வுட் எஸ்டேட். இதுதான் ராக்வுட். ஒருவேளை இங்க வேலை இருந்தாலும் ராக்வுட் எஸ்டேட்ல இங்க வந்து ஒரு ஃபேக்டரி இருக்கும். இப்போ அந்த ஃபேக்டரி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை. அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து எஸ்டேட் எல்லாம் வந்து எல்லாம் டவுன் ஆகி ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் இங்கே நிறைய லைன்ஸ் வீடு தான், எஸ்டேட்டில் வந்து லைன்ஸ் வீடு தான். அதில் வந்து ஒவ்வொரு குடும்பமாக இருப்பாங்க. ரொம்ப வசதிகள் கிடையாது, ஆனால் தொழிலாளிகளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அவங்க சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எல்லாமே வசதியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது மீடியமாக இருக்கும்ல. மீடியமாக இருக்கும். ஒரு லைன்ஸ் வீட்டில் இந்த போர்டு பத்தி ராக்வுட். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபேக்ட்ரி. ராக்வுட் எஸ்டேட் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து பேர் வச்ச ஊர் இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. அன்னைக்கு இப்போல்லாம் வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க, அவருடைய ரூமு தான் இது. அங்கேருந்து வந்து ஆளுகளால் உள்ளே போவாங்க, செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த லைன்ஸ் வீடுகளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வரீங்கன்னா இந்த போகிற வழி, வீட்டுக்கு போகிற வழி மேலே போயிட்டு அங்கே லைன் இருக்கும். சேஃபாக தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் வர 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 சேஃப்லாம் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. இதுக்கு அந்த பக்கம் வந்து எஸ்டேட்டு கொஞ்சம் முடிய போகுது, முடிஞ்சு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் இதுக்கு அந்த பக்கம். ஆனால் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அதிகமாக வெளியே வராமல் இருக்காங்க. சப்பெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், இலை இருக்கு இல்லையா, இலையெல்லாம் பறித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து மூட்டை கட்டி வெயிட் போட்டு தூக்கிட்டு ஃபேக்டரிக்கு கொண்டு போவாங்க. பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த மேலே இருக்கிற மலை தான் நம்ம வந்து அங்கே பார்த்தது. பேக் சைடு தான் இப்போ வந்துட்டு இருக்கோம் நம்ம. சரி, அந்த சப்பு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? அது ஃபேக்டரிக்கு கொண்டு போய் நல்லா காய வச்சு அதை ஒரு மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அரைச்சி அதை என்ன பண்ணுவாங்க, அரைச்சி நல்லா அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி அது வந்து ஒரு கருப்பு கருப்பாக டீ டஸ்ட் உருவாகி வரும். அந்த டீ டஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டீயில் போட்டு டீ போட்டு சாப்பிட்றோம். அதுதான் டீன்னு சொல்கிறது.
புரிஞ்சுதா? இதுல இருந்து தான் வருதா? இதுல இருந்து தான் வருது டீ. இப்போ செப்பலை கொண்டு இங்க ஒரு அழகான ஒரு கோயில் பாரு, அழகா இருக்கு பாரு. அது போற ஒரு வழியில மரம், எவ்வளவு பெரிய மரம் அது. ஆமா, மரம், அதுக்கு இடையில ஒரு கோயில். இங்க வெளியே தான் நினைக்கிறேன் இதெல்லாம். ஆமா, எங்கேயும் இந்த மலை மாதிரி அந்த மாதிரிலாம் படிக்கட்டுல இல்ல. இதா சின்ன கோயில் அதான் இந்த ரோட் சைடுல. ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்கு, குழி அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் இந்த கோயில் சாமி கும்பிடுறதெல்லாம் இங்க இருக்காங்களா இல்லையா? அங்கெல்லாம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அது இந்த மாதிரி கோயிலில் வந்து அது வந்து அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயில்னா டெய்லியும் அவங்க சாமி கும்பிடுவாங்க. இதே வந்து என்னைக்கா ஒரு நாள் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு திருவிழா மாதிரி வச்சுட்டு மக்கள் எல்லாருமே வந்து அங்கே சாமி கும்பிடுவாங்க. இந்த கோயிலுக்கு சாமியார் இருக்கா? இல்ல இதுக்கெல்லாம் சாமியார் இருக்க மாட்டாங்க. பக்கத்துல ஏதாவது கோயில் சாமியார் இருப்பாங்க, அவங்க தான் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. இங்க ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு தனியா ஒரு சாமியார். சின்ன கோயில் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சைடு மட்டும்தான் இதா இருக்கு, ஒரு சைடு பள்ளம். இது வந்து ஒரு சரிவு தான், சரிவுல ரோடு போட்டிருக்காங்க. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும். இதுக்கு நம்ம வண்டி பத்தாது போல. சென்சோடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடியாது, இது ராக்குடி ஸ்கூல். இதுதான் அப்படியே மேலே ஏறி போனா உள்ள சின்ன ஸ்கூல், ஆனா நல்லா சேஃபா காம்பவுண்ட் வரைக்கும் நல்லா இந்த ரோடு காம்பவுண்ட் எல்லாம் போட்டு பக்காவா வச்சிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இது இந்த ஸ்கூல் டைம்ல எந்த ஆணையும் வராது இல்ல. ஆமா, யானை வரும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா வந்தா கூட மக்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, யானை இந்த பக்கம் இருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க இருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ல அங்கங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப இங்கெல்லாம் இருக்காங்களா? இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இதுதான் ராக்கோடு இருந்து கீழே போனால் பார்க்கலாம். இந்த பக்கம் ரைட் சைட் போகணும்னு வச்சுக்கிறேன், அங்கே வந்து பார்க்கணுங்கிற ஒரு இது இப்படி ரைட்டில் கீழே இறங்கணும்னா அது பார்க்கணும். ஆமாம், அடுத்த டைம் பார்க்கலாம். போகணுமா? அடுத்த டைம் பார்க்கணும், அடுத்த டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஊரு நான் இங்கே பார்த்தேன், கேள்வி. தனி ஒரு ஊர், அதுக்கு மேலே ஊர் இல்லை. ஐயோ, அதுக்கு மேலே ஊர் இல்லை. இதுக்கு மேலே அது ஊர் இருக்கா? இதுக்கு மேலேயா? இங்கே இந்த ரோட் அது நம்ம போகிறது இருக்கு, நம்ம போகிறது அப்படியே தேவாலா, நிறைய சொல்ல தேவாலா அப்படி போயிடும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இருக்க போகுது. இனிதான் கரியசோலை பகுதி வரப்போகுது. ஓகே செஞ்சு பார்க்கலாம். அது கோயிங் டு என்ஜாய். ஐயோ, மேலே அந்த மலைக்கு மேலே எல்லாம் அப்படியே இந்த பனி போகுது பாருல, தெரியுதா? சூப்பராக இருக்கா? ஆனால் என்னன்னா ஊர் தெரியாது பெருசா, பனி மூடிடுச்சுன்னா நம்ம லொக்கேஷன் தெரியாது. அதான் தூரத்துல இருந்து தெரியாது. எஸ், சின்ன சின்ன வளைவுல இப்படி இருக்கு பாரு ஏரி. எல்லா பக்கம் தண்ணி, இங்க பாரு எல்லாமே தண்ணி ஓடுது, தெரியுதாங்க? ஆமா, ஏதோ இருக்கு. எப்படி வருது பாரு தண்ணி இதுலாம். அதான் இங்க பாரு ஓடுது. ஆனா
இந்த இடத்துல பஸ் எல்லாம் வராது. பஸ் வரும், 2 பஸ் வரும் இது வெளியே. 2 பஸ்ஸா? கரிசோலா வண்டி இது வெளியே தான் வரும். 2மே இருக்கா? 2 பலாப்பழம் கீழே கிடக்குது, எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. விட்டா நம்ம எடுத்துருக்கோம். இல்லை, நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? கீழே அப்படியே கிடக்குது. அவ்வளோ பலாப்பழம் கிடக்குது இந்த ஊரில். ஆனால் ஒவ்வொரு பக்கம் வந்து அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைச்சா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம அதிகமாக இறங்க முடியாது, ஏன்னா யானையுடைய தொந்தரவுலாம் இருக்கிறதுனால. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் எங்கேயாவது அந்த புலி மாதிரி பதுங்கி வந்தாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? கீழே பாரு என்ன லொக்கேஷன். யானையா மாடானே தெரியல, அவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் தான் இது, அந்த பக்கம் ஃபாரஸ்ட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. நீங்களும் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜன்னல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அதுதான் சேஃபு. ஆமாம், ரொம்ப ஃபாரஸ்ட். இங்கே நம்ம வந்து வண்டி நிறுத்த முடியாது, ஏன்னா எனி டைம் என்ன வேணாலும் வரலாம். பார்க்கறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. தச்சமே ஒரு ஆட்டோ தான் வந்திருக்கு. அது குட்ஸ் ஆட்டோ வந்துருக்கு. ரொம்ப நாள் இந்த வழியாக வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, இன்னைக்கு தான் நடந்திருக்கு. எனக்கும் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னே தெரியாது. நீ வந்தது இல்லையே, வந்தால் தானே தெரியும், வராமல் எப்படி? இல்லை, இதுக்கு மேலே வந்து இதில் ஒரு 2-3 தடவை தான் வந்திருக்கேன். இல்லை, அந்த ரோடுலேருந்து அப்படியே திருப்பிடுறது தானே. இதுக்கு மேலே வரவே இல்லை. அதான் இப்போ புதுசாக இதுக்கு மேலே எல்லாம் 2 பக்கமும் பச்சை கலர்ல இருக்கு. ஐ லைக் இட் பச்சை. நாய்க்குட்டி பாரு, எவ்வளோ நாய்க்குட்டி. வா, ஐயோ, அதில் ஒன்று உட்காந்துருக்கு. விட்டுறாத. இது பாரு, எவ்வளோ பாரு. கியூட்டா இருக்கு, கியூட்டா இருக்கு, கியூட்டா ஆடிட்டு பாரு. நடுவில் இறங்கி பார்க்க முடியுமா? எவ்வளோ அழகா இருக்குல்ல. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? குட்டியூண்டா எப்படி கடைசியில் வந்துட்டோம். ஸோ ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு குட்டி நாய்க்குட்டிங்க வேற கியூட்டாக இருந்துச்சு. டிரைவிங் இந்த இங்கே ஒரு நாய்க்குட்டி. யாரு இங்கே வந்து படிச்சுட்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு? கடை இருக்கு. வேற எங்கே போச்சு? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமாம், இது என்னது? இது இங்கே ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி. இது தண்ணி பாரு எப்படி போகுது, எவ்வளோ தண்ணி வேணும்? வந்து எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு தண்ணி வேணால் போயிட்டு இருக்குது. மழை பெஞ்சு ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. ஃப்ரீ, உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா வந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் வர வேண்டியது இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்து பிடிச்சிக்கலாம். அங்கே பாரு, தூரத்தில் ஒரு மலை அப்படி நீ ஊசி மாதிரி இருக்கு. ஆமாம், அது கடைசியில் மேலே பாரு. அந்த ஆனை, என்ன ஆனைங்க நம்ம பேர், நம்ம டவுன் அந்த மாதிரி இருக்குது. இது என்ன இடம்? இப்படி ஒரு மலை. இதுதான் இங்கே வந்து அத்திகுணா எஸ்டேட் இங்கே இருக்கு. அதை சுற்றி தான் இவ்வளோ பெரிய ஒரு மலை இருக்கு. தாண்டி வந்துட்டோம். ஸோ
இன்னும் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் சோலைகளுக்கு மத்தியில். செஞ்சோம் எடுத்துக்கலாம். இங்கே நிப்பாட்டினா அங்கே வேறு இங்கே நிப்பாட்டினா சூப்பராக இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? வீடு வந்து நல்லா இருந்துச்சு. மேலே ஒரு 4-5 ஊர் இருக்கு. அங்கே பார்த்த வரைக்கும் அதை விட உண்டு. இது பாரு எப்படி இருக்கு பாரு இந்த லொக்கேஷன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஸோ மழை நல்லா வந்துருச்சு. இது பெருசாக வெளியே இறங்க முடியாது. பஸ்ஸு இந்த பஸ் தான் நினைக்கிறேன் டாடி வருது. அதெல்லாம் மழை வந்துச்சு. மறுபடியும் டீ எஸ்டேட் பகுதி வந்தாச்சு. மெயின் அது இது ஃபாரஸ்ட்டு இருக்குது, இது ஃபாரஸ்ட்டும் இருக்குது, டீ எஸ்டேட்டும் இருக்குது. ஒரு ரெண்டும் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா இருட்டாக ஃபேண்டாஸ்டிக். இன்னும் 6 மணி அந்த மாதிரி டைம் ஆனாலும் எக்ஸ்ட்ரா இருட்டாக இருக்கும் தெரியுங்களா. இந்த இடமே அப்படி தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல இடம். அதுவும் மரம் வரையா நடுவில் ரோடு. எப்படி ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருக்குது ரோடு. ஸோ நல்ல மழை வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மழை பெய்யுது. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டு இங்கேருந்து மெதுவாக கிளம்புவோம். அதுக்கு வச்சுக்கலாம். நல்லா இருக்கா? சூடாக இருக்குது, நல்லா மீடியமாக இருக்குது. கட்டன் டீ அதிகமாக குடிக்க மாட்டேன் நான். இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா இருக்கலாம். சூடாக கண்ணாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மிஸ்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடைக்கணும் அடைக்கணும். இங்கே கிடைக்கும். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கா? கூலாக இருக்கா? கூல அது டீ குடிச்சதுக்கு. டீ குடிச்சதுக்கு கூலாக இருக்கா? கூலில் ஆனால் அந்த மலைக்கு டீ சாப்பிடும்போது அந்த சுகமே வேற இல்லையா? ஆமாம், அந்த சூடாக. ஆனால் போட்டு கொடுத்தது சூடாக இருந்திருக்கும். அது நம்ம கொஞ்சம் லேட்டாக எடுத்து குடிக்கிறதுனால. ரொம்ப சின்ன ரோடு, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் வழியாக. அந்த ரோடை காமிக்கணும், அதுதான் என்னோட அல்டிமேட் ஐடியா. துணி எடுத்து அங்கே தொடச்சு இங்கே இருக்கிற துணி. ஸோ நம்ம வந்து இந்த கரியசொல்ல பகுதியை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா மழை பெய்யுது. நம்ம வந்து
கரியசோலை பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டோம். எங்கேயும் அதிகமாக இறங்க முடியல மழை இருக்கிறதுனால. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சான்சோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.